ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் அஸ்வின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான வேறு லெவல் ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீல் கொடுக்க போகிற ஒரு ஆப் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 90s கிட்ஸுக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டு தேர் ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன ஆப்னு உங்களுக்கு தெரியணுமா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் பிளே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பிசி, கேமிங் லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோனில் என்ன வகையான ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் கொண்டு வந்தாலுமே 90s கிட்ஸுக்குங்கிற எமோஷனை வந்து நம்ம என்றைக்குமே அழிக்க முடியாது. அண்ட் இந்த ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க ஃபஸ்ட் ஆப்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கக்கூடிய ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிக் கேம். ரைட், இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஹேண்ட்ஹெல்ட் கன்சோலாக வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த 100 ரூபா 120 ரூபாய்க்குலாம் வந்து நமக்கு விளையாடுற மாதிரி இருக்கும். பட் ஃபஸ்ட்டு 90s கிட்ஸாக இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் வாங்கணுங்கும் போது அதெல்லாம் நமக்கு பெரிய விஷயந்தான். என்ன தான் வந்து இப்போது கேமிங் லேப்டாப்ஸ் என்ன வேணாலும் வரட்டுமே, பட் ஆனால் அது கூட இருக்கக்கூடிய நெருக்கங்கிறது யாருனாலே அழிக்க முடியாதுன்னு தான் சொல்லும். பட் இப்போ வந்து கன்சோல்ஸ் இதெல்லாம் வந்தனால நம்ம வந்து அதை வந்து எதுக்குடா வாங்கணும்னு சொல்லி விட்டோம். பட் இந்த ஆப் வந்து உங்களை அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ரீக்ரியேட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ கேமோட ஐக்கான் இப்படி தான் இருக்கும். உள்ளால போனோன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு உள்ளால போன உடனே அந்த ஒரு சவுண்ட் நமக்கு வந்து அது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்குள்ளால் வரும்போது இருக்கிற டியூன். எப்போவுமே நம்ம வந்து அதை ஆன் பண்ணும்போது இருக்கிற அதே சவுண்டு தான் இதுக்குள்ளால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் நம்மளால் கிளிக் பண்ணிக்க முடியும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. கார் ரேஸ் இந்த மாதிரி வந்து நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கார் ரேஸ்குள்ளால் போய்ட்டு நம்ம வந்து கேம் விளாடணும்னா அந்த வேறு லெவலில் ஒரு ஃபீல் இந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப் சீரியஸாகவே தரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் பயங்கரமாக ஒரிஜினாலிட்டியை அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே வந்து 99% பயங்கரமாக தான் இருக்குது. அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஆப் வேறு லெவல். 4ஆவதாக இருக்கக்கூடிய ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறையவே நோக்கியா ஃபேன்ஸ் இருப்பீங்கிறது தெரியும். அண்ட் அந்த கிளாசிக் நோக்கியா அந்த மொபைலுக்கு வந்து நிறையவே பேர் வந்து ஃபேன் இப்போ வரைக்குமே சொல்லலாம். பட் ஆனால் எதுவுமே நம்ம கண்ணில் இப்போ மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்போட டெவலப்பர்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி நமக்கு ஆப்பாக தூக்கி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். ஆப்பை இப்போ ஓப்பன் பண்ணோம்னா வைங்களேன், அந்த ஒரு லோடிங் செஷனு, அப்புறம் அந்த நோக்கியாவோட சிம்பிள், இந்த சவுண்டு இதெல்லாம் கொடுத்துட்டு வேறு லெவலில் வருது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனீங்கன்னா சர்டன் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா விளையாடலாம். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்க செட்டிங்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா தீம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 வகையான நோக்கியா மொபைல்ஸை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தீம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் ரீபூட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்லன்னு தான் சொல்லணும். அண்ட் அப்படியே வந்து அந்த ஃபோனை வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லா ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்பை. நம்ம 3ஆவதாக இருக்கக்கூடிய ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் விண்டோஸ் 10ஆக இருக்கட்டும், என்ன சீரீஸ் வந்தாலுமே நிறைய பேர் விண்டோஸோட பெரிய கிரேஸ்ன்னு சொன்னோம்னா விண்டோஸ் எக்ஸ்பி அண்ட் விண்டோஸ் 98 இந்த சீரீஸுக்கு தான் பயங்கரமான கிரேஸ். நானும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எக்ஸ்பி அண்ட் 98க்கு ரொம்பவே தீவிர ரசிகன் அப்படின்னு சொல்லலாம். 90s கிட்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து இந்த சீரீஸ் தான் ரொம்ப பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். என்னதான் வந்து இந்த சீரியஸ் நமக்கு பிடிக்கும்னாலும் இப்போ நம்ம கண்ணில் வந்து எங்கேயுமே மாட்டேங்குது. ஸோ அந்த ஓஎஸை தேடி போகும்போது தான் எனக்கு இந்த எமுலேட்டர் கண்ணில் மாட்டுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த எமுலேட்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 98 சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஆப். ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போனோம்னு வைங்களேன், இந்த ஆப்பில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே வந்து நம்ம ஃபோன் அஃபிஷியல் ஃபோனோட லான்ச்சரில் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாது. இது வந்து ஒரு எமுலேட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். இது ஒரு தனி விண்டோவாக ஒர்க் ஆகும். ஸோ உள்ளால போன உடனே வந்து பார்த்திங்கன்னா டுட்டோரியல் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் வந்து நம்ம காட் இட்னு கொடுத்துட்டு உள்ளால போனோன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 98 லோட் ஆகுது. உள்ளால போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ் பாயிண்டர் வந்துடுது.
அழகா. ஸோ எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அந்த சவுண்டுமே நமக்கு வந்து தெரியுதுன்னு சொல்லலாம். வாவ். அண்ட் உள்ளால வந்து பார்த்திங்கன்னா மை கம்ப்யூட்டர் இருக்குது. நம்ம மவுஸை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணுறது மூலமாக, அதாவது நம்ம ட்ராக் பண்ணுற மாதிரி பண்ணுறது மூலமாக மவுஸ் பேனல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. டபுள் டேப் பண்ணோன்னா உள்ளால போயிடுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ளாப்பி டிஸ்க் இருக்குது, சி அண்ட் பிரிண்டர், கண்ட்ரோல் பேனல், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதை வேறு லெவலில் ரிசம்பிள் பண்ணுதுன்னு சொல்லலாம். டாப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ, அதாவது கீபோர்டோட லோகோ கொடுத்துருக்குறாங்க. விண்டோவோட கீபோர்டு, விண்டோஸ் 98 கீபோர்டோட லோகோ கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோன்னு வைங்களேன், நம்மளோட கீபோர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை வச்சு நீங்கள் டைப் பண்ணுறது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நோட் பேட் இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த பெயிண்ட் இருக்குது. உள்ளால போனோம்னா நம்மளால் வரைய முடியும், நம்மளால் எல்லாமே பண்ண முடியும்னு தான் சொல்லணும். இது குட்டி மைக்ரோ கம்ப்யூட்டர் மாதிரி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் வித் விண்டோஸ் 98 ஓஎஸோட. ஸோ வேறு லெவல் ஆப். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஆப் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கனவாக இருந்திருக்கும். கண்டிப்பாக 90s கிட்ஸ்லாம் இதை வந்து வாங்கியே ஆகணுங்கிற அந்த இயக்கத்தோடு இருந்திருப்பீங்கிறது கண்டிப்பாக தெரியும். இப்போ இந்த ஒரு சவுண்டை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்ன ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா NES 1200 in 1. வெயிட் பண்ணு, இந்த 1200 in 1 அப்படிங்கிற இந்த ஒரு கைண்ட் ஆஃப் திங்கை கேட்கும்போது எனக்கு ஏதோ ஞாபகம் வருதுன்னு உங்கள் உள் மனசு சொல்லுங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ வாங்க ஆப்குள்ளே போகலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லலாம் கிடையாது. பட் இதுக்கான லிங்க்கை வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா நான் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உள்ளால போனோடனே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 சைடில் வந்து அந்த ஜாய்ஸ்டிக் வந்துருச்சு. அண்ட் அதை வச்சு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன கேம்ஸ் வேணுமோ, கான்ட்ரா இருக்குது, சூப்பர் மேரியோ இருக்குது, டேங்க் 90 இருக்குது, இதை விட வேறு என்ன வேணும், உள்ளால போயிட்டு என்ன வேணுமா ராஜா விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்களா. உள்ளால போனோடனே சூப்பர் மேரியோ நம்ம இப்போ கிளிக் பண்ணோம்னா வைங்களேன், அப்படியே அந்த ஒரு சூப்பர் மேரியோட லே அவுட் வந்துடும். செலக்ட் பண்ணிக்கலாம். உள்ளால போயிட்டு கேம் விளையாடுறது தான். சூப்பரில் பயங்கரம். ஸோ இந்த ஒரு ஆப் கண்டிப்பாக இந்த சவுண்ட், இந்த ஒரு மியூசிக், இந்த மாதிரி ஒரு 8-bit மியூசிக் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வேறு லெவல் நாஸ்டால்ஜிக் ஃபீல் வருங்கிறது தெரியும். இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்புமே வேறு லெவல் ஆப்புன்னு சொல்லலாம். ஸோ 90s கிட்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏர்லி 2K கிட்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றாவதாக இருக்கக்கூடிய ஆப் என்ன தெரியுமா, இந்த 90s கிட்ஸ் அண்ட் ஏர்லி 2K கிட்ஸோட ஒரு பெரிய ஒரு க்ரேஸ்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பவர் ரேஞ்சர்ஸ், ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி நிறைய பேர் பிடிச்சிருந்தாலும் இவருக்கு ஒரு தனி இடம் இருக்குன்னே சொல்லலாம். இவர் தனி யூனிக்கான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தீவிரமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் 10. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக. இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் பென் 10னா முக்கால்வாசி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் ஆப் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணும். அண்ட் இதுவுமே உங்களுக்கு வந்து வேறு லெவல் ஒரு ஃபீலை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆம்னிட்ரிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பென் 10 அந்த ஒரு பெரிய ஒரு கேஜெட், அவரோட அந்த 10 ஏலியன் டிரான்ஸ்ஃபார்மையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்குள்ளால போகணுன்னு வைங்களேன், உள்ளால போனவுடனே மேட் வித் யூனிட்டின்னு வருது அண்ட் மேனோ கோடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெவலப்பரோட பேர் வருது. அண்ட் ஆம்னிட்ரிக்ஸ், கிளாசிக் ஆம்னிட்ரிக்ஸ் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணணும்னு வைங்களேன், இதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ் 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 வாவ், பயங்கரம். என் கையில் ஆம்னிட்ரிக்ஸ், ரியலான ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சீரியஸாக பயங்கரம். இதில் எல்லா அந்த 10 கேரக்டர்ஸுமே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பயங்கரம். இப்போ இதை வந்து திரும்ப தொட்டோன்னு வைங்களேன்,
ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட்ஸையும் இவங்க பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ மேனுகோடர் வேறு லெவலு பயங்கரமாக செஞ்சுருக்கீங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கிளாசிக்கல் ஆம்னிட்ரிக்ஸ் மட்டும் கிடையாது, நிறையவே ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குது, பென் அல்டிமேட்ரிக்ஸ் இருக்குது, ஸோ ரீகேலிப்ரேட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குது. மற்ற ஆம்னிட்ரிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணணும்னு வைங்களேன், கீழே வந்து எனேபிளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். வியூ, அதாவது இந்த ஆட் பார்க்குறது மூலமாக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் திங்ஸ் எல்லாம் வந்து லாக் ஆகிருக்கும். நீங்கள் ஆட் பார்க்குறது மூலமாக இது எல்லாத்தையுமே அன்லாக் பண்ண முடியும். அன்லாக் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். 2 ஆட் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி வந்து அதாவது 2 ஆட் பார்த்தோன்னா நமக்கு 4 ஆம்னிட்ரிக்ஸ் வந்து அன்லாக் ஆகும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணிட்டேன். ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆட் பார்க்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் விருப்பாக தான் இருந்துச்சு, பட் பரவாயில்ல, ஒரு ஒர்த்தான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். உள்ளால போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஆம்னிட்ரிக்ஸுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பென் அல்டிமேட்ரிக்ஸ், அதுக்குள்ளால போகணுன்னு வைங்களேன். உள்ளால போனோடனே வந்து அல்டிமேட்ரிக்ஸ் வந்துடுது. வந்தது மட்டும் இல்லாமல் கிளிக் பண்ணோன்னா சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரம். ஸோ பயங்கரமான ஆப்னு சொல்லலாம். பென் டென்னிசனோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஃபீஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் 5 டிஃப்ரெண்ட்டான நாஸ்டாலஜிக் ஆப் ஃபார் 90s கிட்ஸ். வீடியோ இவ்வளோ தான். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன்.